வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் இலவரைக்கு கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது, நீங்கள் கரண்ட்டாக என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தால் நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வருவீங்க, அப்படி ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த எனர்ஜியை க்ளைம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு டைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் ரிவர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எமோஷ்னலாக ஸ்டக்கப் ஆகியிருக்கீங்க. எமோஷ்னலாக ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டீங்க. ஒரு ப்ரப்போசலுக்காக கூட இருக்கலாம், இல்லை பிரேக்கப் ஆனவங்கக்கிட்டேருந்து அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சைட்லேருந்து மூவ் வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை ஓகே, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பர்சன் மீட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு இது உங்களுக்கு முன்னோக்கி போகவா இல்லை பின்னோக்கி போகவா அப்படிங்கிறது தெரியாமல் எமோஷ்னலாக நீங்கள் ஸ்டக்கப் ஆகி நிற்கிறீங்க. அதை தான் நான் பார்க்குறேன் இங்கே. இந்த சேலஞ்சு தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வராது அப்படிங்கிறது தெரியாமல் நிற்கிறீங்க. நல்ல காலம் வருதுன்னு சொல்கிறாங்க, பட் எந்த இதுவுமே வரலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு நியூ பிகினிங் வருது. ஏன்னா அந்த பர்சன் யாராவது அந்த பிரேக்கப் ஆனவங்க அவங்களே என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம புது ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு மீட்டப்புக்கு வாய்ப்பு இருக்குது. சம்திங் ஏதோ ஒரு பிகினிங் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த சின்ன பிகினிங்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது பெருசாக இல்லாமல் அந்த சின்ன அந்த பிகினிங்ஸு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஸ்டக்கப் ஆகி நிற்கிற அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் கிட்ட மற்றவங்ககிட்டேருந்து சண்டையாக ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ஸும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மன போராட்டத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நியூ ஸ்டார்ட் அப் உங்கள் லைஃப்பில் வர்றது அப்படிங்கிறத எனர்ஜி தான் இன்றைக்கி உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன். யாருக்கு இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல, பட் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.